நீங்க ஒன்றும் கிளம்பலையா? நீங்க கிளம்புனா தானே நான் கடையை சாட்ட முடியும். கடையை பூட்டணும், எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, இவளோட டேடி வந்தாதான் எங்களால் வீட்டுக்கு போக முடியும். அவர் கார் எடுத்துன்னு போயிட்டாரு. ஓ அப்படியா, சரி மேடம். இதோ நான் வந்துட்டு வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா இல்ல வேற ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம்? இங்க தானே மால் இருக்கு, போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாமா? கேம் சென்டரா? சரி, கேம் சென்டர்ல விட்டுரு. அதுக்குள்ள நானும் உங்க மம்மியும் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகேவா? வாங்க எல்லாரும் போலாம். சரி, இதோ நான் போறேன். அவ்வளோதான், எல்லாரும் போயிட்டான், கதவு சாத்திடலாம். என்ன இது, யாரையும் ஆளை காணும்? யாரோ வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். யாராரு யாரும் வர மாதிரியே இருக்கே. மேடம், இங்க 2 பேர் பசங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் காசு கொடுக்கணும். எவ்வளவுன்னு சொல்லுங்க ஒருத்தருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா நான் காசு கொடுத்துருவேன். சார், ஒருத்தருக்கு 100 rupees சார். ஒருத்தருக்கு 100 ரூபாவா? சரி, இந்தாங்க 200 ரூபாய் வச்சிருக்கேன். 200 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? உங்களா ஆன்டி தொல்லை பண்ணாம ஜாலியா விளாடணும். நானும் உங்க மம்மியும் ஷாப்பிங் போயிட்டு வந்துருவோம். சரியா மேகனா, ஆச்சுதா? நீங்க விளையாடிட்டு இருக்கணும், கொஞ்ச நேரம் இருக்கணும். நாங்க அதுக்குள்ள வந்துருவோம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு. ஓகேவா? சேட்டை பண்ணாம இருக்கணும். ஏதாவது சேட்டை பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஓகேவா பசங்களா? சரி, நான் போறேன். பாய். குதிக்காதீங்க, பால் எல்லாம் கீழே கொட்டுது பாருங்க. உங்களுக்கு விளையாட விட்டா எல்லா பாலையும் கீழே போட்டுருவீங்க போல இருக்கு. அடி வாங்க போறீங்க. எவ்வளவு பால் கீழே சிந்தி இருக்கு பாருங்க. நீங்களா எடுத்து வைக்கணும். அப்போ இது எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ஒழுங்கா விளையாடணும். வேலையை பார்க்க விடுறீங்களா? என்னது இது, இவ்வளோ பால்? அங்க போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளோ பாலை போட்டு வச்சுக்கிறீங்களா? உங்களை என்னத்த சொல்லுவேன், இருங்க. உங்களை பொழக்கிறேன். உங்க அப்பா கிட்டேயே காசு இன்னும் 100 ரூபாய் வாங்கிட்டு தான் விடுவேன். அப்புறம் இருங்க, உங்களை பொழந்துட்டு தான் அமுச்சு விடுவேன். எனக்கு என்ன அடிக்க தெரியாதுன்னு நினச்சிக்கலாம். நான் எனக்கு செம்மையா அடிக்க தெரியும். வந்த பசங்களாம் இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? இரு, ஃபர்ஸ்ட் உன்ன அடிக்கிறேன். ப்ரௌன் கலரா? ப்ளூ கலர் முடி வச்சு பொண்ணு, உன்னதான் அடிக்கணும் ஃபர்ஸ்ட். உன் பேர் என்ன, அச்சுதாவா இல்ல மேனகாவா? மேனகா. உன் பேர் தானே அச்சுதா, மஞ்சள் கலர். இரு, உன்னையும் சேர்த்து அடிக்கிறேன். 2 பேர் பண்ணிட்டு இல்லாத வேலை பண்ணிட்டு நீங்க தான் எடுத்து வைக்கிறீங்க. இல்லைன்னா அடி வாங்க போறீங்க, பாத்துக்கோங்க. அப்படியே என்ன பண்றீங்களோ தெரியாது, எடுத்து வச்சிருங்க உடனே. குட் கேர்ள். இப்படிதான் சமத்தாவலான. கீழே ஒரு பால் வந்துச்சு, மண்டையே பேட்டுருவான், பாத்துக்கோங்க. ஒழுங்கா விளையாடணும். நான் போறேன். நான் போயிட்டு வந்துடுவேன். இங்க எனக்கு வேலை ஒண்ணு இருக்குது, அங்க போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? போயிட்டு வரதுக்குள்ள பால் கீழே கண்டது இல்லைன்னா அடி வாங்குவீங்க, பாத்துக்கோங்க. ஓகேவா? போயிட்டு உடனே வந்துடுவேன். இங்க பக்கத்துல எனக்கு ஒரே சின்ன வேலை தான், பால் மட்டும் இருந்தது போலதான்.
நான் சிசிடிவில பார்த்தேன், இந்த மஞ்சள் ஆறு பொண்ணு தான் எல்லாத்தையும் போட்டுச்சு. அந்த பொண்ணு வேணா போடாதன்னு சொல்லிச்சு. நீ போட்ட, உன் பேர் அச்சுதா தானே, நீ போட்டுட்டு இல்லாத வேலை பண்ணிட்டு நான் அந்த பொண்ணு வேற அடிச்சிட்டேன். சாரிம்மா, தெரியாம அடிச்சிட்டேன்னா இது உன்னதான் அடிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணையும் அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்து நின்ற நீ சிச்சு நேரம் நான் பார்த்தேன். அச்சதா, நான் வந்துட்டேன், வீட்டுக்கு போலாமா? ஏன் அழுவுற அச்சதா? ஏன் அழுவுற? அப்படியா? நீ இல்லாத சேட்டெல்லாம் பண்ணுவ, வச்சு கொஞ்சின்னுறாங்க, அடிக்கதான் செய்வாங்க. வா வீட்டுக்கு போல, உங்க மம்மி வந்துருவாங்க. இதோ நான் வந்துட்டேன் அச்சுதா, வீட்டுக்கு போலாமா? வாண்ணா, சீக்கிரம் வா. வீட்டுல நிறைய வேலை இருக்குது, வீட்டுக்கு போய் சமைக்கணும் வேற, சமைச்சு சாப்பிடணும்னா சீக்கிரம் வா, அப்பதான் சமைச்சு சாப்பிட முடியும். கார் வேற எடுக்கணும், சீக்கிரம் வந்துரு.